திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே மகாதேவா. முத்தணி கொங்கைகள் ஆட ஆட மொய்குழல் வண்டினம் ஆட ஆட சித்தம் சிவனோடும் ஆட ஆட செங்கையல் கண்பணி ஆட ஆட பித்து எம்பீரானோடும் ஆட ஆட பிறவி பிறரோடும் ஆட ஆட அத்தன் கருணையோடாட ஆட ஆட பொற்றுன்னம் இடித்தும் நாமே ஆட பொற்றுன்னம் இடித்தும் நாமே. திருச்சிற்றம்பலம். திருவருளும் குருவருளும் கூட்டிவிக்க அழகிய திருச்சிற்றம்பலம் உடையான் சபையில் நாம் தொடர்ந்து அன்றாட வாழ்வில் இறை சிந்தனை என்னும் சிந்தனையை சிந்தித்து வந்து கொண்டிருக்கின்றோம். அடியார் பெருமக்களுடைய கமலபாதங்களை வணங்கி குருவர்களையும் திருவர்களையும் மீண்டும் மறுமுறை வணங்கி அடியனுடைய இன்றைய சிந்தனையை சிந்திக்க இருக்கின்றோம். கடந்த வகுப்பில் எதை சிந்திச்சிருந்தோம் அப்படின்னா அனுஷ்டானத்தை பற்றி சிந்திச்சிருந்தோம். அதை பற்றி ஒரு 4 வகுப்பில் சிந்திச்சிருக்கிறோம். சரியா? முடிஞ்சது. அப்போ காலையில் எழுந்து காலை கடன்களை முடித்து இறை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதான் நம்ம பார்த்துருக்குறோம். சரியா? அப்போ இவ்வளோ நேரம் எத்தனை மணி நேரம் வரைக்கும் பார்த்துருக்குறோம்? 6 மணிக்கு முன்னே உள்ளதை பார்த்துருக்குறோம். இனிமேல் தான் 6 மணிக்கு பிறகு உள்ளதை பார்க்க போகிறோம். சரியா? அப்போ நிறைய பேர் எந்திக்கிறது. சரியா? உங்களை யாரையும் நான் சொல்லலை. இந்த உலகத்திலே பொதுவாக சொல்லக்கூடியது எப்படி அப்படின்னா, இன்னைக்கு வேலை இல்லை அதனால நான் மெதுவாக எந்திக்கிறேன், இன்னைக்கு பள்ளிக்கூடம் இல்லை அதனால நான் மெதுவாக எந்திக்கிறேன், இன்னைக்கு காலேஜ் இல்லை அதனால நான் மெதுவாக எந்திக்கிறேன். சரியா? இந்த வார்த்தை தானே இருக்குது. வேலைன்னா என்னது, வேலை இல்லைன்னா என்னது? முதல்ல அது தெரியணும் நமக்கு. சரியா? அப்படியே அப்படி இல்லையா? நம்ம மக்கள் எல்லாரும் இந்த உலகத்துல எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, ஸ்கூலுக்கு போறது, காலேஜுக்கு போறது, ஒரு ஆபீஸ்ல போய் வேலை பார்க்கறது, அது மட்டும்தான் வேலை, மற்ற எல்லாம் வேலை இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அது அப்படி கிடையாது. நம்மளுக்குன்னு ஒரு கடமை இருக்குது, அதுதான் முதல் வேலை. பெருமானை வழுத்துவது முதல் வேலை. பெருமானை வழிபடாதது நாளே கிடையாது. அப்ப பெருமானை வழிபடுவது தான் முதல் வேலையாக நம்ம வச்சிருக்கணும். ஆனா அதை நம்ம சிந்திக்கிறது கூட இல்லை. அதை சிந்திக்கிறது இல்லாததுனால இன்னைக்கு துணி சோப்பட வேண்டியது இல்லை, அதனால மெதுவாக இருந்துச்சா போதும். இன்னைக்கு வேற வீட்டு வேலைகள் ரொம்ப பெருசா இல்லை, அதனால மெதுவாக இருந்துச்சா போதும் அப்படின்னு தான் நினைக்கிறோம். அப்போ மற்றதை மட்டும்தான் வேலைன்னு நினைக்கிறோமே தவிர, நாம் சுத்தமா இருக்கணும், நம்மளுடைய உயிரை சுத்தப்படுத்தணும், பெருமானை வழிபடணும், அதுதான் முதல் வேலை அப்படிங்கிறத யாராவது நம்ம மனசுல நினைச்சு பார்க்குறோமா? சொல்லுங்க. அப்படியாம்மா? நினைச்சு பார்க்குறோமா? கிடையாது. பொதுவா உங்களை சொல்லலை, பொதுவா சொல்றேன். இப்போ தீட்சை எடுத்தவங்களே எடுத்துக்கோங்களேன். இன்னைக்கு மாவாட்ட வேண்டாம் அதனால மெதுவா வழிபாடு, அவங்க வீட்டுக்காரரு, இவங்கள சொல்லலை, பொதுவா சொல்றேன். சரியா? அப்ப நம்ம வேலைன்னா என்ன நினைக்கிறோம்? மற்ற உலகியல் வேலை மட்டும்தான் வேலை அப்படின்னு நினைக்கிறோம். இந்த உயிருக்கு உண்டானதை பத்தி நம்ம என்ன பண்றது இல்லை, சிந்திப்பதே இல்லை. சரியா? முதல் வேலை பெருமான வழிபடணும். அதை என்னைக்கு மனசுல வைக்கிறோமோ அன்னைக்கு நம்ம உயிர் என்ன ஆகும்? மேன்மை அடைய ஆரம்பிக்கும். சரியா? சரி, இந்த உயிரை எதுக்கு நம்ம மேம்படுத்துறோம் அப்படின்னா, இது இறைவனுக்காகவா? இப்ப நம்ம இறை வழிபாடு பண்றோம், இறைவனுக்காகவா? கிடையாது. அவனுக்கு ஒண்ணுமே தேவை கிடையாது. ஆனா அவன் நமக்கு நிறைய நன்றி செய்யறான், நம்ம நிறைய உதவி செய்யறான். சரியா? அதுக்கு ஒரு கைமாறு. அந்த கைமாறு நம் பொருட்டு தான், அவன் பொருட்டு அல்ல. நமக்காக தான் இந்த இதுமே. நம்ம மலம் கழுவுறதுக்கு தானே நம்ம வழிபாடு பண்றோம். வேற என்ன அதுல நன்றி? அது நன்றியே கிடையாது, அதுவும் சுயநலம் தான். சரியா? சுயநலத்தையும் ஒரு நன்றின்னு வச்சுக்கிடுறோம். பெருமானுக்கு நன்றி உணர்வோடு நான் ஒரு வழிபாடு பண்றேன் அப்படின்னு.
அது நன்றின்னே சொல்லக்கூடாது, அதுவும் நம்ம சுயநலம் தான். நம்ம மலம் கழுவுறதுக்கு தான் நம்ம வழிபாடு பண்றோம். சரியா? அப்ப அதைத்தான் முதல் வேலையாக வைக்கணும். இத நம்ம பழக்கப்படுத்தணும். அப்படியே அப்படி இல்லையா? இது தீட்சை எடுத்து வழிபாடு பண்ணினாலும் சரி, பண்ணாம இருந்தாலும் சரி, இதை குழந்தைங்களுக்கு முதல்ல சொல்லி கொடுக்கணும். ஸ்கூல் இருந்தாதான் சீக்கிரம் எந்திக்கணும், ஸ்கூல் இல்லைன்னா எந்திக்க கூடாதுன்னு உனக்கு யார் சொல்லி கொடுத்தான்னு கேளுங்க. அது உங்களை தான் சொல்லுவாங்க. ஏன்னா நீ தான் சொல்லி கொடுத்தம்மா, ஸ்கூல் இல்லைல்ல, கொஞ்ச நேரம் தூங்கல அப்படின்னு முதல்ல எப்பமா சொல்லியிருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு இடைஞ்சல் பண்ணுவான் அப்படின்னுட்டு. ஆமா, அதுவும் நீங்க தான். சரியா? ஏன்னா சீக்கிரம் இருந்துச்சுன்னா பிள்ளைங்க உங்களுக்கு தொந்தரவா இருக்குமா இல்லையா? அதனால சத்தியம் பாடி இன்னைக்கு தான் ஸ்கூல் இல்லையா, ஏன் இப்பவுமே எந்திக்க, உங்க கேள்வியா தான் இருக்கும். சரியா? அப்போ தவறுகளை எல்லாம் சொல்லி கொடுக்கறது நம்ம தான். அப்படிதானமா? உங்களுக்கு உங்க வீட்டுக்காரர் மாதிரி. சரியா? அதனால தவற நம்ம என்ன பண்ணணும், அப்படி சொல்லி கொடுக்க கூடாது. எந்த குழந்தைங்கனாலும் 6 மணிக்கு முன்ன எந்திரிச்சு வழிபாடு செஞ்சிருந்தாங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு குருநாதர் எளிமையாக சீக்கிரமாக கிடைப்பார். ஏன்னா அந்த குழந்தைங்களுடைய வேகம் என்ன ஆகும் தெரியுமா? மற்ற குழந்தைகள் மாதிரி இருக்காது. அபரிதமான வளர்ச்சி இருக்கும், உடம்புல இல்ல, அறிவுல. ஏன்னா அந்த பிரபஞ்சமே அவங்களுக்கு என்னத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கும், ஒரு ஞானத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். அப்படி கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகும், குருநாதர் சீக்கிரம் கிடைப்பார். அவங்களுக்கு உண்டான அந்த உயிர் சீக்கிரம் என்ன ஆகும், விடுதலை ஆகும் இந்த பிறவி சூழல்ல இருந்து. சரியா? அதனாலதான் இந்த 6 மணிக்கு முன்ன எந்திக்கணும் அப்படின்னு சொல்றது. அடுத்து இன்னொன்னு சொல்லியிருந்தோம், நமக்கு பிராணசக்தி அதிகமா கிடைக்கக்கூடிய காலமும் அதுதான். சரியா? பிராணசக்தி அதிகமா இருக்கிறதுனால நமக்கு என்ன வராது, எந்த நோயும் வராது. அப்ப நோயற்ற உடல்ல இருக்கும்போது நம்ம ஆரோக்கியம் மேம்படுமா இல்லையா? ஆரோக்கியம் மேம்படும் போது நம்ம வழிபாடுகள் எல்லாமே தடை வராது. சரியா? சரி, அப்போ ஆரோக்கியம் இருக்கும், நமக்கு அறிவு நல்லா இதாகும், கிடைக்கும். சரியா? சரி, அடுத்து நமக்கு பிரபஞ்சமே ஒரு குருவையும் சீக்கிரம் தேடி தருவாருன்னு நம்ம சொல்றோம். இந்த பிரபஞ்சம் நமக்கு ஒவ்வொரு பொழுதும் நம்மளை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஒரு இதை உணர்த்தி கொண்டே தான் இருக்கும். நல்லது எது, கெட்டது எது, அதை நோக்கி எதை நோக்கி பயணிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி தரும். சரியா? அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா காலையில் 3 மணி 4 மணிக்கெலாம் எங்கே நிற்பாங்க, வயக்காட்டில் தான் நிற்பாங்க. சரியா? ஆனால் அவங்க ஞானி மாதிரி பேசுவாங்க. பேசும்போது பார்த்துருந்தீங்கன்னா அவங்க பெரிய ஞானி மாதிரி பேசுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு உணர்த்துறது எது அப்படின்னா அந்த அதிகாலை பொழுது. அந்த அதிகாலை பொழுது எப்படி உணர்த்துது அப்படின்னா, இந்த உலகமும் சாத்வீக குணம் காலை பொழுதுல, நம்மகிட்டையும் சாத்வீக குணம் இருக்குது. அப்ப சாத்வீகமும் சாரும்போது என்ன ஆகுது, நமக்கு அளப்பரிய சக்தி கிடைக்குது. அப்ப அந்த ஆற்றல் வரணும் அப்படின்னா நம்ம எத்தனை மணிக்கு முன்னே எந்திக்கணும், 4 மணிக்கெல்லாம் எந்திக்கணும். 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு காலை கடன்களை முடிச்சு வழிபாடை முடிச்சு நம்ம வழிபாட்டுல இருந்து தூர எந்திக்கையும் சூரியன் கிழக்க இருந்து எந்திக்கணும். நம்ம எந்திக்கிறத பார்த்துதான் அது எந்திக்கணும். அப்படி எந்திரிச்சோம், படுக்கிறதுல இருந்து இல்ல, படுத்த படுக்கையில இருந்து எந்திக்கிறது இல்ல, வழிபாட்டுல இருந்து எந்திக்கிறது. சரியா? அப்படி எந்திரிச்சோம்னா சூரியன் பார்க்கும், ஆகா இவங்களுக்கு ஞானத்தை கொடுக்கலாம், சிவஞானத்தை கொடுக்கும். சரியா? சரி, இப்ப காலை கடன்களை முடிச்சாச்சு, வழிபாட முடிச்சாச்சு. வழிபாட முடிச்ச பிறகு என்ன செய்யணும், முதல் வேலை அதெல்லாம் குழந்தைகள் திறந்தே போவோம். சரியா? குழந்தைகளாய் இருந்தா காலையில எழுந்தது படிப்பு. காலையில எழுந்திரிச்சு என்ன செய்யணும், புத்தகத்தை தூக்கி வச்சு படிக்க உட்காரணும். ஏன் அப்படின்னா காலை முழுவதும் படிப்பு, பின்பு கனிவு தரும் பாட்டு, மாலை முழுவதும் விளையாட்டு. இது பாரதியார் சொன்னது. அவர் எதை வச்சு சொன்னாரு, இதே கருத்து தான். அந்த சாத்வீகம், ராசதம், தாமசம், இதை வச்சுதான் அவரும் சொல்லி இருக்கிறாரு. சரி, அப்ப எல்லாமே அது சித்தாந்த கருத்து தான், சித்தாந்தத்தை விட்டு எதுவுமே இல்லை. சரியா?
அப்ப காலையில அந்த சாத்வீகம் இருக்கிறதுனால பிள்ளைங்களுக்கு எந்த பாடம் புரிதல் இல்லையோ அந்த பாடத்தை முதல்ல படிக்க சொல்லணும். அதை கடைசியில் படிக்க சொல்லக்கூடாது. ஏன்னா கடைசியில் படிக்க படிக்க என்ன ஆகுது, நேரம் போய்கிட்டே இருக்கும். அப்போ ராசனம் கலக்க ஆரம்பிச்சிடும். சரியா? அப்ப புரியாத பாடத்தை முதல்ல படிக்க சொல்லணும். அப்ப அந்த பாடத்தை எடுத்து படி அப்படின்னுட்டு நீங்க உட்கார்ந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது, டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது. அவன் சொன்னது மாதிரி நீங்க போன் நோண்டிக்கிட்டு இருக்க கூடாது. அந்த பிள்ளைங்க இப்படிதான் பார்க்கும், ஓஹோ காலை எழுந்த உடனே போன் நோண்டணும் அப்படின்னு. சரியா? அதனால நம்ம என்ன பண்ணக்கூடாது, அவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாது. நீ பொறுமையா வாசி முதல்ல. சரியா? வாசிச்சு பழகு. வாசிக்க வாசிக்க அது புரிதல் அதிகமாகும் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். சரி, இது குழந்தைங்க. குழந்தைங்கனால காலேஜ் வரைக்கும் எல்லாத்தையுமே நம்ம குழந்தைங்களா எடுத்துக்கிடுவோம். எல்லா பிள்ளைங்களுமே படிக்கட்டும். சரியா? செல்ஃபோனை கொடுக்கக்கூடாது. காலையில் மெசேஜ் வந்துச்சுதா, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்க்கணுமா, இதெல்லாம் தேவையில்லாத ஆணிகள். சரியா? அதெல்லாம் சாயங்காலம் பார்த்துக்கிடலான்னு சொல்லிட்டு காலையில் படிப்பு மட்டும்தான் கவனம் செலுத்த சொல்லணும். பெரியவங்களாக இருந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க, நேராக சமையல் கட்டுக்கு போவீங்க. அப்படி தானே? சமையல் கட்டுக்கு போவீங்க. சமையல் கட்டில் போய் என்ன பண்ணுவீங்க, முதல்ல டீ வச்சுடா டீ. ஏன் அவர் எட்டி அப்படிம்பாரோ, எட்டி அப்படிம்பாரோ அவரு, எட்டி டீ அப்படிம்பாரு அவருக்கு. அதான் டீ அப்படிங்காங்க. முதல்ல சமையல் கட்டை சுத்தம் பண்ணணும். ராத்திரியே நீங்க சுத்தம் பண்ணி வச்சிருந்துருப்பீங்க. அடுப்பு மேல மெழுகி கோலமிட்டு பூ போடணும் அடுப்புக்கு. அந்த காலத்து மண் அடுப்பா இருக்கும், விறகு அடுப்பா இருக்கும். கண்டிப்பா சாணம் மெழுகுவாங்க. சரியா? மெழுகி அதுல கோலம் போட்டு சந்தன குங்குமம் வைப்பாங்க, பூ வைப்பாங்க, ஒரு பூ வைப்பாங்க. அதுக்கு பிறகுதான் அடுப்பு பற்ற வைப்பாங்க. சரியா? அதுதான் முறை. ஆனா இப்போ எல்லார் வீட்லயுமே ஸ்டவ் அடுப்பு, பிரச்சனை இல்லை, சாணம் வச்சு மொழுக வேண்டாம். சரியா? அட்லீஸ்ட் அந்த அடுப்பை துடைக்கலாம் இல்லையா? ஆமா, ஒரு ஈர துணியை வச்சு தொடச்சிட்டு, சரியா, அதுக்கு சந்தன குங்குமம் வச்சு அடுப்பை பற்ற வைக்கலாம். ஆனா அதை நம்ம என்ன பண்றது இல்லை, அப்படிலாம் செய்யறது இல்லை. அப்படி தானே செய்றீங்களா? நல்லது. சந்தன குங்குமம் வைக்கீங்களா? நான் கேட்கறது என்ன, பதில் என்னன்னு பாருங்க. ஏன் அதுக்காக நம்ம அதெல்லாம் இது பண்ணணும்னு சொல்றோம்? அடுப்புக்கெல்லாம் வைப்பீங்க டெய்லி? அடுப்புக்கு, ஃப்ரிட்ஜுக்கு, பியூரிட்டுக்கு எல்லாத்துக்கும் வரிசையை வச்சுட்டு தினமும் வச்சுட்டு தான் உள்ள வரது. நல்லது. எதுக்காக அடுப்புக்கு வைக்க சொல்றோம்? அக்னி பகவான் இருக்காரு. வேற பிரசாதம் பண்றோம். அதுலதான் நம்ம சாமிக்கு பிரசாதம் படைக்கிறோம், நெய்வேத்தியம். அதனால கண்டிப்பா அதை என்ன பண்ணியிருக்கணும், சுத்தம் பண்ணியிருக்கணும். சந்தன குங்குமம் வச்சுதான் அதுல பிரசாதம் பண்ணணும். இது வரைக்கும் நம்ம அப்படி எத்தனை பேர் பண்ணிட்டு வந்திருப்போம்? புரியுதா? அப்ப அதெல்லாம் செய்யணும். சரி சரி, இப்போ அதெல்லாம் அதை செய்யறோம் முதல்ல. சரியா? அடுத்து எப்பவுமே வீட்டில் அடுப்படியில ரொம்ப சுத்தமா இருக்கணும். சரியா? ஒரு சில வீட்டுக்குள்ளெல்லாம் உள்ள போய் அடுப்படியை பார்த்துட்டா அந்த வீட்டுல தண்ணி கூட வாங்கி குடிக்க முடியாது. ஆமா, அப்படி வீடுகள்லாம் இருக்குது. ஒண்ணு அவங்களுடைய அறியாமை, இன்னொன்னு அவங்களுடைய வறுமை. ரொம்ப வறுமையில இருக்கவங்க சுத்தமாலாம் வச்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேலைக்கே நேரம் சரியா இருக்கும். சரியா? ரொம்ப வறுமையில இருக்கவங்கலாம் பாத்திரங்களை மட்டும்தான் இது பண்ணுவாங்க. மற்றபடி இடத்தெல்லாம் ரொம்பலாம் இது பண்ணி வைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட பொருள்களே கம்மியா தான் இருக்கும். மாத்தி 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 போட்டுதான் இது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சரியா? அது காரணம். ஆனாலும் அதெல்லாம் நம்ம காரணம் சொல்லக்கூடாது. சரியா? நம்ம படிக்கிறோம், அதனால நம்ம காரணம் சொல்லக்கூடாது. அவங்க சொல்லிட்டு போட்டோம், நம்ம காரணம் சொல்லக்கூடாது. சுத்தமாக தான் வச்சிருக்கணும். அங்க சுத்தம் இருந்தால்தான் அந்த இடத்துல லட்சுமி குடியிருப்பாள். சரியா? ஒரு சில வீட்டில் காலையில ஒரு சிங்க்ல போடுறது மறுநாள் காலையில வரைக்கும் கிடக்கும். அந்த பாத்திரங்களை உபயோகிக்க கூடாது, தெரியுமா? அதனால அப்படியே அள்ளி குப்பையில போடணும். ஆமா,
ஏன்னா அந்த இதில் பைப் லைனில் இருக்கிற கிருமி பூரா இதில் வந்து உட்காந்துரும். நீங்கள் சும்மா இப்படி தேய்ச்சி கழுவுறீங்க. யார் வீட்டில் சாம்பல் வச்சு கழுவுறீங்க சொல்லுங்க பார்ப்போம். யார் வீட்லையுமே சாம்பல் வச்சு நீங்கள் பாத்திரம் கழுவுறதே கிடையாது. சாம்பல்லாம் கிடைக்குதுமா, நீங்கள் தேடி வாங்குறது கிடையாது. விற்கிறாங்க, சாம்பல்லாம் விற்கிறாங்க, நீங்கள் தேடி வாங்குறது கிடையாது. கிடைக்கிறது இல்லைன்னு சொல்லாதீங்க. இந்த உலகத்தில் எந்த பொருளுமே கிடைக்கிறது இல்லைன்னு சொல்லவே கூடாது. கண்ணுக்கு தெரியாத சிவபெருமானே கிடைக்கிறாரு. கண்ணுக்கு தெரிஞ்ச சாம்பல் கிடைக்காதா என்ன? கண்டிப்பா கிடைக்கும், நீங்க தேடுங்க. சரியா? அப்போ சாம்பல் வச்சுதான் நம்ம விளக்கணும். அதான் நம்மளுடைய பழக்கம். இப்போ எல்லாம் சோப்பு பவுட்ரு, சோப்பு லிக்விடு. அந்த சோப்பு பவுடரும் சோப்பு லிக்விடும் வச்சு கழுவுனா எத்தனை தடவை கழுவணும்னு தெரியுமா? நீங்கள் ஒரு தடவை சோப்பு பவுடரையோ சோப்பு லிக்விடையோ எடுத்து ஆமாம் 26 முறை கழுவணும். கழுவுனா பாதி தான் போகணும்னு சொன்னோம். சரியா? அப்போ எவ்வளோ தண்ணி வீணாகும்னு பார்த்துக்கோங்க. ஆனால் சாம்பலுக்கு அப்படி கிடையாது. ஆனால் சாம்பலில் கழுவுனீங்கன்னா பாத்திரம் பளிச்சுன்னு இருக்கும். இது வடுவடுவா பார்க்க சகிக்காது. அடுத்து நீங்கள் சமையல் வேலையை ஆரம்பிச்சிருவீங்க. சரியா? இது காலைகளில் நடக்கக்கூடியது. எந்த சமையல் செஞ்சாலும் எது செய்தாலும் சரியா சிவ சிந்தனையோட தான் நம்ம செய்யணும். மந்திரம் இருக்குது. சரியா? அது நான் என்கிட்ட இல்லை. அக்னி பகவானை நினைச்சுதான் நம்ம இது பண்ணணும். சரி, அதுக்கு அடுத்து நீங்கள் இப்போ போனீங்க, இவங்க சொன்னாங்க டீ அப்படின்னாங்க. சரியா? முதல்ல என்ன செய்வீங்க? என்ன சமையல் பண்ணணும்? பால் காய்க்கலாம். சரியா? பால் காய்ச்சுவது நல்லது. இப்போ தான் பால் காய்க்கிறதுக்கே இல்லையா, எல்லாமே டீ கடையில் டீ வாங்கிட்டு வந்துருக்கோம். வேறு எங்கே பால் காய்க்கிறது? சரி, நீங்கள் போக மாட்டீங்க, நீங்கள் நல்ல பிள்ளைங்க. சரியா? சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். முதல்ல நம்ம சாப்பிட வேண்டியது என்ன? இப்போ காலையிலேருந்து நீங்கள் வழிபாடு முடிக்க தண்ணி கூட குடிக்காம தான் உட்கார்ந்துருக்குறீங்க. சரியா? இப்போ டயர்ட் ஆகுறீங்க, அப்படி தானே? டயர்ட் ஆகுமா? ஆகாது, ஆகக்கூடாது. அதிக பிரிஸ்கா இருக்கணும். ஏன்னா நீங்கள் பூஜை செஞ்சுருக்கிறீங்க. சரியா? இருந்தாலும் ஒரு வயர் கவுது. எப்படி? வெளியில் வந்த உடனே அந்த உணர்ச்சி வருது, ஓ பசிக்குமே அப்படிங்கிற உணர்ச்சி வந்த உடனே பசிக்குதுன்னு வச்சுக்கோங்க. முதல்ல என்ன சாப்பிடணும்? என்ன நீர்? அந்த நீராகாரம் அதுதான் சாப்பிடணும். டீ சாப்பிடக்கூடாது, பச்சை தண்ணி குடிக்கக்கூடாது. சரியா? சரி, ஏன் டீ, காஃபி, பால் அதெல்லாம் குடிக்கக்கூடாது? இப்போ பால் குடிக்கலாம் தானே, பால் நல்லது தானே. ஆனால் ஏன் குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம்? பிடிப்பு சத்து, பித்தம் போடும். பால் இனிக்கும். பால்ங்கிறது இனிக்கும். சரியா? அதுக்கு சீனி போடலட்டாலுமே அது இனிப்பு சுவை, அது புளிப்பு சுவை கிடையாது. இப்போ உள்ளது புளிச்ச பால் வாங்கியிருப்பீங்க. அப்போ மாடு புளியம்பழம் தின்றுருக்கோம். சரியா? ஜீரணத்துக்கு லேட்டாகும். ஒன்று நீங்கள் காய்ச்சி தான் குடிப்பீங்க. முதல்ல நம்ம நாக்கில் படுற தண்ணீர், நீராகாரம் வந்து சூடாக படக்கூடாது. சரியா? முதல்ல உடலுக்குள்ள இறக்கக்கூடியது நம்ம நீராகாரம் எப்படி இருக்கணும்? குளிர்ந்ததா இருக்கணும். அந்த குளிர்ந்ததும் ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கணும். குளிர்ந்தது தானே குடிக்க சொன்னாங்கன்ட்டு ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து குடிக்கக்கூடாது. அது வெயில் காலமாக இருந்தால் நம்ம அதைத்தான் செய்வோம். செய்கிறோமா இல்லையா? அதுதான் சொல்லுது. சரியா? அப்போ ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து குடிக்கக்கூடாது. நம்ம நீற்றப்பட்ட தண்ணீர், அதை நம்ம ஏற்கனவே ஒரு வகுப்பில் சொல்லியிருந்தோம். நீற்றப்பட்ட தண்ணீர் எது அப்படின்னு திருநீற்று வகுப்பில் சொன்னோம். ஞாபகம் இருக்கா? அந்த தண்ணீர் குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த நோயும் வராது. முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல நோய் எதுல இருந்து வருது? உடல்ல எந்த உறுப்புனால முதல்ல நோய் வர ஆரம்பிக்குது? சொல்லுங்க பாப்போம். மென்னு சாப்பிடாததுனால. அந்த அம்மா சொல்லிட்டாங்க. டானு வயிறு. வயிறு அதுதான் நமக்கு எல்லா சத்துக்களையும் உரியக்கூடிய பாகம். அந்த சத்துக்கள் முழுமையா போய் கிடைச்சிருச்சு அப்படின்னா நோய் வராது. சரியா? அதுக்கு உதவி செய்யறது தான் நீங்க சொல்ற வாய், பல்லு எல்லாமே.
சரியா? அதுக்கு உதவி செய்கிறது தான். ஆனால் சத்துக்கள் முழுமையாக கிடைக்கக்கூடிய இடம் எங்க? வயிற்றுல தான். அப்போ வயிறு சரியா இருந்தா நமக்கு நோய் வராது. அந்த வயிறை சரி செய்வது இந்த நீர். எப்படி உயிரை செய்வது அந்த நீரோ, இந்த உடம்ப சரி செய்வது இந்த நீர். அப்ப நீருனாலே சரி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். அதோட வேலையே சரி செய்யறது தான். சரியா? அதனாலதான் அந்த நீராகாரம் பருகணும் அப்படின்னு சொல்றோம். அந்த நீராகாரம் பருகிறவங்களுக்கு எந்த நோயுமே வராது. சரியா? வயிறு ரொம்ப சாஃப்டா இருக்கும். அந்த சுரப்பிகள் எல்லாம் சரியா இயங்க செய்யும். சரியா? அதனால நீர்த்தண்ணி குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் இருக்கும். சரியா? சரி, அதுக்கு அடுத்து அப்ப பிள்ளைங்களுக்கும் அதைத்தான் நம்ம என்ன பண்ணணும்? பழக்கப்படுத்தணும். இப்ப யார் வீட்டுல அப்படி பழைய சோறு போடுறீங்க? நைட்டுல டிஃபன் தான் பண்றோம், அப்படித்தானே? இல்ல உங்க வீட்டுல இல்ல, நைட்டு டிஃபன் தானே பண்றோம். டிஃபன் பண்ணுனா எப்படி சாதம் இருக்கும் சொல்லுங்க? அப்ப அதுக்கு வாய்ப்பே இல்லாம போயிருதா இல்லையா? மதியம் பொங்கின சோறு நொசு நொத்து போயிடும். ஏன்னா அரிசி அந்த தன்மையில தான் இருக்குது. அப்ப நம்மளால ஒண்ணு செய்ய முடியாததுக்கு போயிடுறோம். தெரியுதா? அப்ப நம்மளுடைய பழக்க வழக்கத்தை எல்லாம் மாற்றுனது தான் காரணம். டிஃபன் சாப்பிடணும்னு யார் சொல்லி கொடுத்தா சொல்லுங்க? கண்டிப்பா காலையிலையும் இரவும் டிஃபன் தான் சாப்பிடணும் அப்படின்னு யார் சொல்லி கொடுத்தா? 3 நேரமும் சோறு சாப்பிடக்கூடாதுன்னு யார் சொல்லி கொடுத்தா? 3 நேரமும் சோறு சாப்பிட்டா சுகர் வரும்னு யார் சொன்னா? 3 நேரமும் சோறு சாப்பிட்டா உடம்பு வைக்கும்னு யாரு சொன்னா? அப்பமெல்லாம் ஆட்கள் எப்படி இருந்தாங்க தெரியுமா? 3 நேரமும் சோறு சாப்பிடும் போது ஒரு கத்தியையோ ஈட்டியையோ கொண்டு அவங்க மேல குத்துங்க, கத்தி உடையும் ஈட்டி நெடியும். அவங்க உடம்பு அப்படி வலிமையா இருந்துச்சு. ஆமாம்மா, சரியா? நீங்க கொஞ்ச காலத்துக்கு முன்ன எடுத்துக்கோங்க. இங்க வாழ்ந்தவங்க தானே நம்ம போர் வீரர்கள், நம்ம மன்னர்கள் எல்லாம் தெரியும். அவங்க எல்லாம் காலையில ராத்திரிக்கு டிஃபனா சாப்பிட்டாங்க. அவங்க நெஞ்சில ஈட்டியை கொண்டு குத்துனா கூட ஈட்டி உள்ள இறங்காது. ஈட்டி இரும்பு, இது சாதாரண ஊனால் ஆன தோல். இந்த தோலுக்குள்ள அந்த இரும்பு இறங்காது. அவங்க கட்ஸ் அப்படி இருந்துச்சு. வெட்டுனா வாள் உடையும், தோலுல கீறல் விழாது. அப்படிலாம் இருந்தாங்களா இல்லையா? ஆனா இப்ப வெட்டுனா ஒண்ணும் பண்ண முடியாது. லேசா தட்டுன புல் தட்டுனாலேங்க ரத்தம் வந்துருதுங்கிறாங்க. சரியா? அதான் சொல்ல வர. ஆமா, எதுவுமே கிடையாது. செமிக்கிற சக்தி அதைத்தான் சொல்ல வர. அதான் சொல்றேன். ஆமா, அவங்க எல்லாம் அவர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டாரு. இப்போ இடிக்கிறது அதெல்லாம் ஐயா, அதெல்லாம் இப்ப கண்காட்சியில போய் பார்க்கலாம். கண்காட்சியில பார்க்கலாம் இருக்கு. இதெல்லாம் அந்த காலத்துல உள்ள கிரைண்டரு மிக்சின்னு காட்டலாம். ஆமா ஆமா, சரியா? இப்போ அப்ப அந்த உடல் உழைப்பு குறைஞ்சிருது. அதனால நம்ம என்ன பண்றோம்? காலையில டிஃபன், நைட்டுக்கு டிஃபன் சொல்லி நம்ம பழக்க வழக்கத்தை மாத்திட்டோம். ஏன் உடல் உழைப்பு குறைக்கிறோம்? நமக்கு ஒண்ணு சோம்பல். சரியா? அடுத்து அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படுறோம். அந்த வீட்டுல கிரைண்டர் வாங்கியாச்சு, அந்த வீட்டுல மிக்சி வாங்கியாச்சு, அந்த வீட்டுல டிவி வாங்கியாச்சு, அந்த வீட்டுல எல்லாம் வாங்கியாச்சு. ஏன் நம்ம வீட்டுல வாங்கல? அதுதான் சண்டை. சரியா? சரி, அந்த காலத்துல நான் சொல்றேன், அந்த காலத்துல கைட்டை தான் மாவாட்டினாங்க, அப்படித்தானே? கைட்டை ஆட்டுறது கஷ்டமா இருக்குன்ட்டு கிரைண்டர் கண்டுபிடிச்சாங்க. எல்லார் வீட்லயும் கிரைண்டர் இருக்கா? இருக்கு. ஆனா நீங்க ஆட்டுறீங்களா? இருங்க, 20 ரூபாய்க்கு மாவு வாங்கிட்டு வந்தா போதும், சுட்டு சாப்பிட்டுலாம். வேற எதுக்கு அந்த கிரைண்டரு? இடத்தை அடைக்கிறதுக்கா? ஓ, இவங்க வேலைக்கு உல வைக்கிறீங்களோ? அவங்க வேலைக்கெல்லாம் நான் வைக்க மாட்டேம்மா.
பொதுவா சொல்றேன், பொதுவான கருத்து. இப்ப நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க. முதல்ல ரொம்ப கஷ்டம் கிரைண்டர், அந்த இது கல்லுல வச்சு ஆட்டுறது கஷ்டம்னுட்டு தான் கிரைண்டர் கண்டுபிடிச்சாங்க. கிரைண்டர் எல்லாரும் வீட்லயும் வேணும்னு பெண்கள் கேட்டீங்க. ஆனா அதை உபயோகப்படுத்துறீங்களா? இல்ல. அடுத்து மிக்ஸி வந்துச்சு. இப்ப மிக்ஸி உபயோகப்படுத்துறீங்களா? இல்ல. பொதுவா சொல்றேன், எல்லாம் சர பவுடர் தொங்குது கடைகள்ல. மீன் கறி பவுடரு, சிக்கன் கறி பவுடரு, குருமா பவுடரு, ஒவ்வொரு பவுடரும் வாங்கிட்டு கிழிச்சு தான் போடுறீங்க. மசாலா அரைச்சா செய்யறீங்க, அம்மிக்கு பதிலாக இது வந்துச்சு மிக்ஸி. அரைச்சா செய்யறீங்க, அந்த மாதிரி அரைச்செல்லாம் செய்யவே இல்லை. அப்படி செஞ்சா எவ்வளவோ டேஸ்டா இருக்கும். அதனால ஒரு வீட்லயே டேஸ்டே இல்லை. சரியா? அதனாலதான் அப்போ கிரைண்டரும் மிக்ஸியும் வேஸ்ட்னு ஆகி போச்சா? புரிஞ்சுதா? அதே மாதிரிதான் ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின்ல இருந்து எல்லாமே. சரியா? நீங்க எதையுமே பெண்களுக்கு பயன்படுத்த தெரிவதில்லை. இதுதான் முடிவு. நான் ஏற்கனவே சொன்னோம், பீரோ ஃபுல்லா அடுக்கி வச்சிருப்பீங்க, அனுபவிக்க தெரியாதவங்க. அதே கதை தான் இது. வீடு ஃபுல்லா எல்லா பொருளும் உங்களுக்கு வேணும், ஆனா உபயோகப்படுத்த மாட்டீங்க. சரியா? அதுதான் நடக்குது. சரி, அப்போ உங்களுடைய பொருளாதாரம் எவ்வளவு வீணாகுதுன்னு யோசித்து பாருங்க. அந்த பொருளாதாரத்தை வீணாக்குறீங்க, கணவனுடைய உழைப்பை வீணாக்குறீங்க. புரியுதா? இதெல்லாம் நீங்க செய்யறீங்க. பிறகு 20 ரூபாய்க்கு மாவு வாங்கி சுடுறீங்க. அன்னைக்கு சுட முடியலன்னா 2 தோசையை வாங்கிட்டு வந்துருங்கன்னு சொல்லிடுறீங்க. வெளியூர் போயிட்டு வந்தாச்சுன்னா சுட முடியாது, அன்னைக்கு டயர்டு, நீங்க தோசையாவே வாங்கிட்டு வந்துருங்க. அதையும் ஆர்டர் தான் போடுறோங்கிறீங்க. அப்ப இந்த அளவுக்கு நம்ம என்ன ஆகுறோம்? உடல் உழைப்புல இருந்து விலகி போயிடுறோம். பிற எப்படி செரித்தல் நடக்கும்? புரியுதா? அப்ப நோயை விலை கொடுத்து வாங்குறது நம்ம தான். புரியுதா? சரி, இதெல்லாம் காலையில நம்ம செய்ய வேண்டியது, வேலைகள் எல்லாம் செய்ய வேண்டியது. செய்துட்டு வேலைக்கு போறவங்களா இருந்தா அவங்க அடுத்து வேலைக்கு போயிடுவாங்க. அப்படித்தானே? பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. காலையில எவ்வளவு சாப்பிடணும்? சாப்பிட்றது எப்படி சாப்பிடணும்? நல்லா சாப்பிடணும். காலையில எப்படி சாப்பிடணுமாங்க? ராஜா மாதிரி சாப்பிடணும்னு. சரியா? ஏன்னா காலையில பட்னி இருக்கக்கூடாது அப்படின்னுட்டு. ஏன் பட்னி இருக்கக்கூடாதுன்னு? நைட்டு ஃபுல்லா ஓய்வு எடுத்திருக்கிறோம், 12 மணி நேரம் கிட்ட இதாகுது, வயிற்றுல ஒண்ணுமே இல்லை அப்படின்னுட்டு. சரியா? ஆனா அது ஒரு காரணமாக இருந்தாலும் கண்டிப்பா சாப்பிடணுங்கிறது கிடையாது. சரியா? கண்டிப்பா சாப்பிடணுங்கிறதும் கிடையாது. ஏன்னா நம்ம சித்தாந்தத்துக்குள்ள தானே போனோம். நமக்கு சாப்பாடு ஒரு நேரம் தான் இருக்கணும். சரியா? அது மதியம் மட்டும்தான். சரியா? ராத்திரி கிடையாது. ஏன்னா எனக்கு நமக்கு இதுல இருக்குது, பெரிய புராணத்துல இருக்குது, அதனால நம்ம சொல்றோம். சரியா? உச்சி பொழுதுதான் உண்ணக்கூடிய பொழுதுன்னு நமக்கு பெரிய புராணம் சொல்லுது. மாகேஸ்வர பூஜை அந்த உச்சி பொழுதுதான். ஆமா, பெருமாள் நைட்டு சாப்பிட வருவாருமா. அவர் சாப்பிட வருவாரு. அவர் விதி விலக்குக்கு அப்பாற்பட்டவர், விதிக்கு உட்பட்டவர் கிடையாது. நம்ம விதிக்கு உட்பட்டு இருக்கிறோம். அவரை நீங்க கம்பேர் பண்ண கூடாது. சரி, நீங்க அவரை எடுத்துக்காட்டு எடுக்கிறவர் எல்லாத்துக்கும் நீங்க எடுத்துக்காட்டு எடுத்துக்கிடுவீங்களா? சாப்பிடுறத மட்டும் எடுத்துக்காட்டுக்கு எடுக்கிறீங்க. எடுத்துக்காட்டுக்கு எடுத்தா ஒருத்தங்களை எடுத்து எல்லாத்துக்கும் நம்ம எடுத்துக்கணும். எனக்கு அவர் தான் ரோல் மாடல்னு நீங்க சொல்லணும். அப்படி சொன்னீங்கன்னா வணங்கிக்கிடலாம். சாப்பிடுறதுல மட்டும் ராத்திரி சாப்பிட்டாருன்னு சொன்னா சரி. சரி, அப்போ அவர் எல்லா நேரமும் வந்திருக்கிறாரு. காலையில, மத்தியானம், ராத்திரி. சரியா? நடுராத்திரியிலே வந்திருக்காரு. எல்லா நேரமும் வந்திருக்காரு. சரியா? ஆமா, அவருக்கு நேர காலம் கிடையாது. அவர் காலத்தெல்லாம் கடந்தவர். அதனால காலகாலன். அவரை நமக்கு எடுத்துக்கிட கூடாது. சரி, இப்ப காலையில அதிகமா சாப்பிடணும்னு சொல்றோம், மதியம் மீடியமா சாப்பிடணும்னு சொல்றோம், இரவு ரொம்ப குறைவா சாப்பிடணும்னு சொல்றோம். காலையில நம்ம சாப்பிடுறது சூரிய உதயத்துக்கு பிறகு சாப்பிடணும். சரியா? இரவுல சூரிய அஸ்தத்துக்குள்ள சாப்பிடணும்.
சரியா? 4:30 to 6 அதான் 7 மணிக்குள்ள 7 மணிக்குள்ள நம்ம சாப்பிட்றோம். சரியா? ஏன்னா 7 மணிக்கு நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா 8:30க்கு நம்ம உறங்க போயிடலாம். புரியுதா? அப்ப 8:30க்கு நம்ம உறங்க ஆரம்பிச்சோம்னா அதிகாலையில சீக்கிரம் எந்திக்கலாம். இத நீங்க இல்ல, பிள்ளைங்களுக்கு பழக்கப்படுத்துங்க முதல்ல. சரியா? ஏன்னா நீங்க செல்ல தடவிக்கிட்டும் டிவியை பார்க்கறதுனால தான் பிள்ளைங்களும் கேட்க மாட்டேங்கிறாங்க. நீங்க யார் வீட்லயாவது 7 மணிக்கு பிறகு செல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்களா? கேட்டா செல் எதுக்கு வச்சிருக்கிறோம்? எமர்ஜென்சிக்குன்னு சொல்றீங்க. எமர்ஜென்சினா என்னது? அவசர காலம். எதுக்கு அவசரம்? எதுக்குமே அவசரம் கிடையாது. நீங்க அவசரத்தை எதிர்பார்த்து இருக்கிறீங்க. நீங்க என்னதை எதிர்பார்த்து இருக்கிறீங்களோ அதை பெருமான் கொடுப்பாரு. உங்களுக்கு அவசரம் தேவையா? நம்ம அவசரம்னு எதை சொல்றோம் தெரியுமா? யாருக்கோ நெஞ்சு வலியோ இல்ல யார் வீட்லயோ இறந்துட்டாங்களோ, இதைத்தான் நம்ம அவசரம்னு சொல்றோம். புரியுதா? அவசரங்கிறத அதைத்தான் நம்ம மீன் பண்றோம். ஒரு அம்மா நம்ம அளவெல்லாம் பேசுறோம், பிள்ளை கீழே இருக்கு, அதை கொண்டு போய் தூக்கி பிடியில் கொண்டு போய் வச்சுட்டாங்க. அதான் சொல்லுது. ஆமா, கூட்டிட்டாங்க. சரியா? மாப்பிள்ளை வந்து பிள்ளைக்காரன் அந்த அம்மா வந்து ஏதோ வேற பக்கம் தூக்கத்துக்கு பிள்ளை கொண்டு உள்ள வச்சு அப்படித்தான் இருக்கும். சரியா? அவருக்கு தேர்ந்த பிறகு அந்த பிள்ளை வந்து அழுது, அந்த பிறகு பிள்ளை வச்சு வந்து பார்க்காங்க, நல்லா. அதனால நம்ம அவசரம், ஏன்னா நம்ம எதை எதிர்பார்க்கிறோமோ அதைத்தான் பெருமான் கொடுக்குறாரு நம்ம சொல்றோம். நம்ம ஏன் அவசரத்தை எதிர்பார்க்கணும்? நீங்க சிந்திங்க. அப்ப நம்ம அவசரத்துக்கு போன் வைக்கல, ஏதோ ஒரு தொலை தொடர்புக்காக போன் வச்சிருக்கோன்னு முதல்ல பழகுங்க. அவசரத்துக்கு போன் அடிச்சே, அவசரத்துக்கு இந்த அவசரங்கிறதே வேண்டாம். சரியா? அவசர காலம் நமக்கு கிடையாது. நம்ம நிம்மதியா இருக்கணும்னு இந்த பூலோகத்துக்கு வந்திருக்கிறோம், பெருமானை வழிபட்டு உய்வு அடைவதற்காக. அந்த நிம்மதியில தான் இருக்கணுமே தவிர பரபரப்புல இருக்கக்கூடாது. சரியா? அதனால யார் வீட்டுல 7 மணிக்கு பிறகு செல்போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கிறீங்களோ அந்த வீட்டுல சீக்கிரமா தூங்கிடலாம். அந்த பிள்ளைங்களும் கேட்பாங்க. கேட்டா சுவிட்ச் ஆஃப் போய் படு அப்படின்னா அழகா கேட்பாங்க. நீங்க அதை ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா குடும்பாங்க. நீங்க படுனாலும் அவங்க குடும்பாங்க. சரியா? அதனால அந்த மாதிரி பழக்குங்க. சரி, இப்ப சாப்பாட்டுக்கு போவோம். சரியா? காலையில நல்லா சாப்பிடணும்னு சொன்னோம், மதியம் மீடியமா சாப்பிடணும்னு சொன்னோம், இரவு பொழுதுல கொஞ்சமா சாப்பிடணும்னு சொல்றோம். ஒரு நாளைக்கு நமக்கு எவ்வளவு நீர் ஆகாரம் தேவை? அவங்க உடலை பொறுத்து, ஆனா குறைந்தது 2 லிட்டர். சரியா? நம்ம அப்ராக்சிமேட்டா எல்லாத்துக்கும் பொதுவா சொல்லப்படுவது குறைந்தது 2 லிட்டர் தண்ணி குடிக்கணும். சரியா? அதுக்கு மேல குடிக்கிறது அவங்களுடைய உடல் பருமன் இதை பொறுத்து. சரியா? அவங்களுக்கு தேவையாத பொறுத்து. இப்போ நோய்வாய்ப்பட்டு இருப்பாங்க, சிறுநீரக இழப்பு, சிறுநீரக செயல்பாடு குறைவு, இப்படி உள்ளவங்களுக்கெல்லாம் டாக்டர் சொல்லுவாங்க 700 ml மேல குடிக்காத, 800 ml மேல குடிக்காத, 1 லிட்டர் 200 ml குடி அளவு கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம 2 லிட்டர் குடிக்க சொன்னான்ட்டு இஷ்டத்துக்கு குடிக்கக்கூடாது. புரியுதா? அதான் அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்து. ஆனா குறைஞ்சது சொல்றது 2 லிட்டர் எல்லாத்துக்கும், நார்மலா இருக்கிறவங்களுக்கு, நோயாளிகளுக்கு அல்ல இது. சரியா? சரி, நீர் ஆகாரம் குளிர்ந்ததை குடிக்கணும்னு சொல்றோம். மிதமான சூடு குடிக்கலாம், வெதுவெதுப்பான சூடு குடிக்கலாம். டீ, காஃபி இதெல்லாம் குடிக்கிறீங்க, வெதுவெதுப்பானது, அது உங்களுக்கு எது பிடிக்குது. ஆனா டீ காஃபி கேடு, அதை தெரிஞ்சுக்கோங்க. சரியா? டீ காஃபி கேடு. அப்ப பூஸ்ட் போட்டு குடிக்கலாமா? அதுவும் கேடு, அது அதை விட கேடு. சரியா? ஹார்லிக்ஸ் பூஸ்ட் எல்லாம் அதை விட கேடு அதிகம், டீயை காட்டிலும் கேடு அதிகம். அதுதான், புரிஞ்சுதா? அதனால ஹார்லிக்ஸ் பூஸ்ட் விவாங்கிறதெல்லாம் தேவையில்லாத ஆணிகள், அதெல்லாம் பிடிக்க தூர போட வேண்டியது. சரியா? சரி, அப்ப நம்ம எப்பவுமே குடிக்க வேண்டியது எப்படி குடிக்கலாம் அப்படின்னா, சத்து பொருட்கள் நமக்கு நவதானியங்கள், சிறுதானியங்கள். சரியா? இதெல்லாம் வறுத்து திரிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா கெட்டு போகாது.
அதை நீங்க அரை ஸ்பூன் போட்டீங்கன்னா டீ மாதிரியே தண்ணியா நிற்கும். கூட கொஞ்சம் போட்டீங்கன்னா கட்டி ஆயிரும், இந்த களி மாதிரி ஆயிரும். களி மாதிரி நீங்க சாப்பிட மாட்டீங்க. ஏன்னா நம்ம தண்ணியா குடிக்கணும்னு தானே நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், டீயா குடிக்கணும் தானே. அதை திரிச்சு வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா உடலுக்கும் ஆரோக்கியம், சரியா, கேடு விளைவிக்காது. அதுக்கடுத்து நமக்கு நல்லது செய்யும், சந்ததிகள் பெருகும். அதுலதான் சந்ததிகள் இல்லாம போறது காரணமே. சீட்லெஸ்ஸே வாங்கி வாங்கி சாப்பிட்டு குழந்தையின்மை இல்லாம போயிடும். புரியுதா? அதனால பழங்கள் முதற்கொண்டு எப்படிதான் சாப்பிடணும், விதை உள்ள பழங்களை தான் சாப்பிடணும். விதை இல்லாத பழங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா குழந்தை பாக்கியம் இருக்காது. அதை பிள்ளைங்களுக்கெல்லாம் பழக்கப்படுத்துங்க, சரியா? அதனால இந்த சிறுதானியம், நவதானியம் இதெல்லாமே நல்ல சத்து பொருள், உயிர் சத்து உள்ளது, சரியா? சரி, இதை காலையில குடிக்கலாம், 1 டம்ளர் குடிச்சுக்கிடலாம். சாப்பாடும் சாப்பிட்டுக்கிடுறீங்க. சரி, சாப்பாடு சைவம் சாப்பிடணுமா அசைவம் சாப்பிடணுமா? ஆமா, நாங்க உத்திராட்சம் போட்டிருப்போம், ஆனாலும் மாமிசம் சாப்பிடுவோம். நாங்க சிவனை கும்பிடுவோம், ஆனாலும் நாங்க வந்து கண்ணப்பர் மாதிரி, நாங்க கண்ணப்பர் பரம்பரை சொல்றவங்க இருக்கிறாங்க, நம்ம அடியார்களே சொல்றவங்க இருக்கிறாங்க. நாங்க சாப்பிடுவோம். கேட்டா நாங்க கண்ணப்பன் என்னையே செஞ்சான், கண்ணப்பன் அதைத்தானே கொடுத்தான், கண்ணப்பன் கொடுக்கறது மாதிரிதான் நாங்களும். அவன் கண்ணை கொடுத்தான், இவன் கொடுப்பானா? சொல்லாரு. அது அது அப்படி அது அப்படி அர்த்தம் கிடையாது, அது அப்படி அர்த்தம் எடுத்துக்கிட கூடாது, சரியா? சரி, அந்த காலத்துல இதை வந்து உணவா எடுத்து யாரும் செய்தது கிடையாது, சரியா? இப்பதான் நம்ம வந்து உணவுக்கு அப்படின்னு சொல்லி வெட்டுறோம். அந்த காலத்துல ஆடு மாடுகளை வெட்ட மாட்டாங்க. எது இறப்பு, அந்த நோய்வாய்ப்பட்டு இறக்குமோ அதை வெட்டுவாங்க, சரியா? அதை என்ன பண்ணுவாங்க, தோல் பதனீடு செய்து இது பண்ணுவாங்க. இப்போ வந்து அந்த ட்ரெண்டே மாறி போச்சு. நல்லா இருக்காட்டே வெட்டுறாங்க, சுகம் இல்லாத காட்டே வெட்டுறாங்க. இதெல்லாம் பணம் இதுக்கு வந்தாச்சு, சரியா? அடுத்து எவ்வுயிரும், எந்த உயிரா இருந்தாலும் அது பெருமானுடைய உயிர். அது எல்லாமே யாருடைய உயிர்? பெருமானுடையது. அதனால அதை துன்புறுத்துவதற்கே நமக்கு அதிகாரம் கிடையாதுன்னு சொல்லும் போது, துன்புறுத்துவதுன்னா என்னது? அதை அடிக்கிறது, அதே துன்புறுத்துவது. அதான் அடித்தல், இது அதை இது பண்றது தானே துன்புறுத்துவது. அதுக்கே அனுமதி இல்லை. அப்ப அதை வெட்டுறதுக்கு எப்படி அனுமதி இருக்கும்? வெட்டுறதுக்கு அனுமதி இருக்குமா? கிடையாது, சரியா? அதனால அது நமக்கு அனுமதியே கிடையாது. ஆனா நிறைய பேர் உத்திராட்சம் போட்டு தீட்சை எடுத்தவங்க கூட என்ன பண்றாங்க, அதுல இருந்து மாறாமல் இருக்கிறாங்க. அதெல்லாம் கண்டிக்கத்தக்கது, சரியா? ஆனா இப்ப நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, நான் சாப்பிட மாட்டேன், பிள்ளைங்க சாப்பிடுவாங்க, வீட்டுக்காரர் சாப்பிடுவார், வச்சு கொடுக்கணும். வருதா? அடுத்து வச்சு கொடுக்கலன்னு சண்டை வருது, என்ன பண்றது? அப்ப அந்த இடத்துல என்ன இல்லை அப்படின்னா புரிதல் இல்லை, சரியா? இப்ப தீட்சை எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்க முதல்ல வீட்டுக்காரர்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். தீட்சை எடுத்தா இதெல்லாம் நான் செஞ்சு தர மாட்டேன், இதெல்லாம் என்னை செய்ய சொல்லக்கூடாது, இதுதான் இதுக்கு கண்டிஷன், இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு யாராவது பேசியிருப்பீங்களான்னா பேசியிருக்க மாட்டோம், சரியா? அதெல்லாம் சொல்லவும் மாட்டோம். நமக்கு விருப்பம் இருக்கும், நம்ம போய் எடுத்து வந்திருப்போம். வேற அவங்க விருப்பத்துக்கும் போக முடியாம, நம்ம விருப்பத்திலேயே நிக்க முடியாம இடைப்பட்டு நின்று வாக்குவாதங்கள், புரியுதா? சரி, இப்ப நம்ம நல்லொழுக்கத்துக்கு வந்திருக்கிறோம், நமக்கு தெரியுது. அப்போ அந்த வினை துணையை உயிர் துணையா மாற்ற வேண்டியது யாருடைய கடமை? நம்மளுடைய கடமை. பெருமானுடைய கடமை எல்லாம் கிடையாதுமா, சரியா? பெருமானை வந்து ஒரு இடத்துக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கிறதுக்காக எல்லா இடத்துலயும் எடுக்காதீங்கம்மா. அவர் பாவம், ஏற்கனவே நம்ம கூட கஷ்டப்படுதாருன்னு இந்த அம்மா சொன்னாங்க ஐயாட்ட, ரொம்ப கஷ்டப்படுதாராம். நீங்க வேற இன்னும் கஷ்டப்படுத்தாதீங்க அவரை, சரியா? அதனால அந்த வினை துணைகளை எல்லாம் உயிர் துணையா மாற்றணும். அப்ப இதெல்லாம் புரிய வைக்க வேண்டிய கடமை யாருடையது? நம்மளுடைய கடமை.
சரியா, இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு. சரி, இப்போ இந்த மாமிசம் அப்படின்னு சொன்னா அது அசைவம்னு சொல்றோம். சைவத்திலே எத்தனை வகை இருக்குது? சைவத்துல எத்தனை வகை இருக்குது? அந்த சமயவாதிகளை கேட்கல, சரியா? அது நிறைய இருக்கிறாங்க. சிவாதிபீத சைவர், அந்த ஒவ்வொரு சைவரும் இருக்கிறாங்க. அந்த சைவத்தை நான் கேட்கல, சமயத்தை கேட்கலன்ட்டேன். சைவ சாப்பாடு சாப்பிடுறவங்கள ஒரு சாரார சைவம்னு சொல்றோம். சிவபெருமான வழிபடுறவங்கள ஒரு சாரார சைவம்னு சொல்றோம். இன்னொன்னு பிறப்பினால் சைவத்துல இருப்பாங்க. இப்ப இந்த பிராமின் அந்த மாதிரி கேஸ்ல வர்றவங்கள அது சைவம், பிறப்பினால், பிறப்பு செய்வம், பிறப்பு செய்வம், உணவு செய்வம், வழிபாட்டு செய்வம் அப்படின்னு இருக்கு, சரியா? ஆனா இப்படி இருந்தாலும் இது எல்லாம் சைவம் கிடையாது, உணர்வான சைவத்துல, சரியா? சிவபெருமானை முழு முதல் கடவுளாக ஏற்று அவருக்கு ஆட்படுகிறேன் என்று தீட்சை எடுத்து அவரை நித்தமும் யாரு வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் சிறப்பு செய்வர்கள். மற்றவங்க யாரும் சைவர்னே சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம சைவத்துக்குள்ளே வரலையா, அவருடைய வழிபாட்டுக்குள்ள வரலன்னாலே சைவம் இல்லைன்னு அர்த்தம். சைவர்னே சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா யாரு சமய தீட்சை வாங்கியிருக்கிறாங்களோ அவர்கள் சைவர். அவங்க தான் போடலாம், நான் சைவர் அப்படின்னு போட முடியும். சைவர் இல்ல, சைவர், சரியா? சரி, அப்போ இந்த தான் சைவம். ஆனா இங்க நமக்கு உணவுல வருவோம். உணவுல பார்ப்போம் ஏன் அசைவம் ஏன் சைவம் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு 6 வித்தியாசம் இருக்குது, தெரியுமா? சைவத்துக்கும் அசைவத்துக்கும் 6 வித்தியாசம். இதுல கறி மசாலா போடுவோம், இதுல கறி மசாலா போட மாட்டோம், அந்த வித்தியாசம் இல்ல, சரியா? நம்ம பழக்க வழக்கத்துக்கு சொல்றேன், சரியா? இப்ப நம்ம எல்லாம் என்ன பட்சி? பட்சின்னா என்ன? நீங்க ரொம்ப உயரத்துக்கு போயிட்டீங்க, நான் ரொம்ப கீழே நின்று சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம எல்லாம் சைவ பட்சிகள். பட்சி விலங்கு, பறவை எந்த சொல்றோமோ அந்த உயிர் வர்க்கத்துல சைவ பட்சிகள், சரியா? அசைவ பட்சிகள்னு கொஞ்சம் இருக்குது. அது என்னது? சிங்கம், புலி, அதெல்லாம் அசைவ பட்சிகள். ஆடு, மாடு, மனுஷன், இதெல்லாம் இல்லையா, விடுங்கய்யா, முதல்ல இதை கேளுங்க. இதெல்லாம் சைவ பட்சிகள், சரியா? அப்ப பட்சிகள்ல 2 வகை, ஒண்ணு அசைவ பட்சி, இன்னொன்னு சைவ பட்சி. சரி, இப்ப இந்த 2க்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா இதுக்கே 6 வித்தியாசம் சொல்றாங்க, சரியா? மாட்டுடைய பல் பார்த்திருக்கீங்களா? சிங்கத்துடைய பல் பார்த்திருக்கீங்களா? படத்துலயாவது பார்த்திருக்கீங்களாமா? நான் நேர்ல பாத்தீங்கன்னு கேட்கல. சிங்கத்துடைய பல்லு எப்படி இருக்கும்? கூர்மையா இருக்கும். மாட்டுடைய பல்லு தட்டையா இருக்கும், சரியா? யாருக்கெல்லாம் தட்டையா இருக்குதோ அவங்க எல்லாம் சைவ பட்சிகள். கூர்மையான பல்லு இருக்கிறது எல்லாமே அசைவ பட்சிகள். இதுல நீங்க வித்தியாசம் கண்டுபிடிச்சுக்கிடலாம், சரியா? ஒரு சில இதுகளுக்கு பல்லு இருக்காது, ஆனா அதுக்கு பதிலா அழகு இருக்கும், கொத்தி சாப்பிடுறது மாதிரி தான் இருக்கும். கோழி எடுத்துக்கோங்க, காகத்தை எடுத்துக்கோங்க, ஷார்ப்பா இருக்கும், அது பல்லா செயல்படும், சரியா? வாயின்னு தனியா இருக்காது, பல்லா செயல்படும், அந்த அழகு தான், சரியா? அது எல்லாமே அசைவ பட்சிகள். இப்ப கிளி வீட்டுல வளர்க்குறீங்க, நீங்க சோறு கொடுத்தா சோறு சாப்பிடும், ஒரு பூச்சி கிடந்தா பூச்சி கிடைத்தீங்க, அசைவ பட்சி, சரியா? அப்ப எந்த இதுக்கெல்லாம் பல்லு கூர்மையா இருக்கோ அது எல்லாம் அசைவம். நம்மள மாதிரி தட்டையா இருக்கிறதெல்லாம் சைவம், புரிஞ்சுதா? சரி, இது ஒண்ணு. அதே மாதிரி நகம், நம்மளுடைய நகம்லாம் தட்டையானது, மாட்டுடைய நகம் தட்டை. மாடு, யானை, குதிரை இதெல்லாம் பாத்தீங்கன்னா மொழுக்கையா தான் இருக்கும். ஆனா சிங்கம், புலி, கோழி, நீங்க சொன்ன அந்த கிளி, அதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும், நல்லா வளைஞ்சு கூர்மையா இருக்கும், கிழிக்கிறது மாதிரி இருக்கும், சரியா? அப்ப அதை கிழிச்சு சாப்பிடுறது மாதிரிதான் இருக்கும், அது அசைவ பட்சிகள், புரிஞ்சுதா? இது உடல் ரீதியான வித்தியாசம். இன்னும் ஒரு இது இருக்கு உடல்ல. நம்மளுடைய வாயிலிருந்து மலக்குடல் வரைக்கும் இந்த குடல் எத்தனை நீளம்னு தெரியுமா? 3 மீட்டர். நீங்க துணி எடுத்தீங்கன்னா ஒரு 3 மீட்டர் துணி எடுத்து பாருங்க எவ்வளவு நீளம் இருக்குன்னு. அவ்வளவு நீளத்தையும்
இந்த ஒரு அடிக்குள்ள அடக்கி வச்சிருக்கிறார் பெருமான். சரியா? அது எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லா இப்படி நீளமா வந்து இறப்பை இப்படி இருக்கும், வந்துட்டு அதுக்கு அடுத்து இதுல உள்ள வளைஞ்சு 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 ரொம்ப சுத்தி சுத்தி வந்து இங்க இருந்து, சரியா, இப்படி வந்து இப்படி வந்து இப்ப ஆமா இதுல இருந்து தொடங்கும், இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி ஏறி இந்த இடத்துல நமக்கு என்ன ஆகும், மலக்குடல் வருது மாதிரி வரும். சரியா? இங்க இருந்து வரும், கீழே இருந்து தொடங்கும், இதுல இருந்து இப்படி ஜாயிண்ட் அடிக்கும், ஏறி இங்க இருந்து வந்து இப்படி கொண்டாந்து முடிக்கும். 4 பக்கமும் அடப்பு இருக்கும், அது பெருங்குடல்னு சொல்லுவோம். அந்த பெருங்குடலுக்கு இடையில சிறுகுடல் இருக்கும். சரியா? அதான் பசியில பெருங்குடல் சிறுகுடலை திங்குதுன்னு சொல்றோமா இல்லையா? ஏன்னா அதுக்குள்ள அடங்கி கிடக்கிறதுனால அப்படி சொல்றோம். சரியா? அப்ப அது 3 மீட்டர் இருக்கும். 3 மீட்டர்னா எத்தனை தூரம்? 1 மீட்டர் எத்தனை அடி? 3.25 அடி. கிட்டத்தட்ட 10 அடி நீளம், 9.25, 10 அடி நீளம். யோசித்து பார்த்துக்கோங்க. 10 அடிக்கு 10க்கு 10 வீடு வச்சிருந்தீங்கன்னா இந்த சோத்துல இருந்து அந்த சோத்து வரைக்கும் இருக்கு நம்ம குடல். சரியா? இதே இது அந்த பட்சிகளுக்கு நான் சொன்னேன்ல மாமிசம் சாப்பிட்றதுக்கு, அதுக்கெல்லாம் 1 மீட்டர். 1 மீட்டர்னா எத்தனை? 3.25 அடி நீளம் தான். இவ்வளவு நீளம் தான் வரும். சரியா? இது உடல் ரீதியான வேறுபாடுல இருக்குது. இப்ப 3 சொல்லியாச்சா? 3 பார்த்தாச்சா? நகம், பல்லு, குடல் பார்த்தாச்சு. அடுத்து கழிவுகளுக்கு போவோம். சரியா? இப்போ இந்த இடத்துல ஒரு பழத்தை வாங்கி வைங்க, இல்லைன்னா காய்கறியை வைங்க. அது சீக்கிரம் கெட்டு போகுதா? இதுல ஒரு மாமிசத்தை துண்டை வைங்க, எது சீக்கிரம் கெட்டு போகும்? மாமிசம் கெட்டு போகும். சரியா? அதுக்கடுத்து அதுல எதுல சீக்கிரம் புழு வைக்கும்? மாமிசத்துலதான் புழு வைக்கும், அதுலதான் நீர் விடும். சரியா? அதெல்லாம் நீரை வெளியேற்றும். சரியா? ஆனா புழு வச்சிரும் சீக்கிரத்துல. இந்த காய்கறிகள் பழங்கள்ல நீர் வெளியேற்றாது, நீர் சுருங்கும். அது அப்படியே சுருங்கத்தான் செய்யும், காஞ்சி சுருங்கத்தான் செய்யும். புழு சீக்கிரம் வைக்காது, வாடி வதங்க தண்டி புழு வைக்காது. புரியுதா? அப்ப நம்ம உடல்ல ஏற்கனவே இவ்வளவு புழு வச்சிருக்கிறோம். கிருமி இருக்கா இல்லையா? ஏற்கனவே இருக்கு. இது உள்ள போன உடனே கிருமிகள் கூடும். சரியா? ஆனா காய்கறிகளுக்கு அந்த மாதிரி கிருமிகள் வராது. இருக்கும், அது நல்லது செய்யறது கெட்டது செய்யறதுன்னு இருக்கு. இதுல கெட்டது செய்யறது அதிகமா உற்பத்தி ஆகும். சரியா? அடுத்து நீங்க கேட்கலாம், நாங்க அதுக்குதான் மஞ்சள்லாம் தடவி தானே எல்லாம் செஞ்சு வைக்கிறோம், வகை செய்யறோம். அதுக்கு மஞ்சள் தடவி எத்தனை பக்குவம் பார்த்து அதை சமைச்சு சுட்டு இல்லைன்னா எரிச்சு அவிச்சு. ஆனாலும் கிருமி அந்த உணவை சாப்பிடுறதுக்கு வரும். அதுல இருந்து கிருமி தாக்கலட்டாலும் அதுல இருந்து என்ன ஆகும், அதை சாப்பிட்றதுக்கு கிருமிகள் வரும். அப்ப அங்க கிருமியினுடைய பெருக்கம் அதிகமாகும். சரியா? இது கிருமினால. அடுத்து அதை வெளியேற்றணும். இப்ப சாப்பிட்டா அதை வெளியேற்றணுமா இல்லையா? நம்ம இன்னைக்கு சாப்பிட்டோம்னா என்னைக்கு வெளியில வரும்? கரெக்ட், 3வது நாள் இல்லைன்னா 2வது நாள் தான் வெளியில வரும். மறுநாள்லாம் வெளியில வராது, அது அதுக்கு முந்தின நாள் சாப்பிட்டது தான் வரும். நீங்க கீரை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னைக்கு கீரை சாப்பிட்டீங்கன்னா நாளைக்கு பச்சையா போகாது, நாளை கழிச்சு தான் பச்சையா இருக்கும். ஆமா, பீட்ரூட், அதெல்லாம் வித்தியாசம் தெரியும். அதே மாதிரி பலாப்பழம் சாப்பிட்டீங்கன்னா இன்னைக்கு வயிற்றோட்டம் வராது, நாளைக்கும் வராது. நாளைக்கு சாயங்காலத்துக்கு பிறகுதான் வயிற்று பெறட்டும், வயிற்றோட்டம் வரும். சரியா? கேட்டா மெடிக்கலுக்கு வருவாங்க, கேட்டா நேற்று இட்லி தான் சாப்பிட்டேன் அப்படிம்பாங்க. அடுத்து கேட்போம், ஏதாவது பழம் ஏதாவது சாப்பிட்டீங்களா, பரோட்டா ஏதாவது சாப்பிட்டீங்க? ஆமா, பிரியாணி சாப்பிட்டேன் முந்தா நாளும்பாங்க. புரியுதா? முந்தா நாள்னு சொல்லுவாங்க. 3வது நாள் அதோட. அப்போ 3 நாள் உள்ள கிடந்து கிருமி கூட கிடந்து உற்பத்தி பண்ணுது. ஆனா இதே இது மாமிச பட்சிகளுக்கு இவ்வளவு நீளம் குடல், அன்னைக்கே வெளியேறும். அதனால அதுக்கு ஒத்துக்கிடும், நம்மளுக்கு அது ஒத்து கொள்ளாது. புரிஞ்சுதா? அப்போ 6 வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஒண்ணு இதுல எதுல சீக்கிரம் இதாகுதுன்னு பார்த்தோம், அது ஒரு இது. வெளியில வச்சிருந்தா எது கெட்டு போகுது கெட்டு போகாதுன்னு பார்த்தோம். அப்ப கெட்டு போகக்கூடியது மாமிசம். சரியா? அதே மாதிரி உள்ள சாப்பிட்டாலும் வெளியில வராம இருக்கக்கூடியது மாமிசம்தான். சரியா? இது மாதிரி காரணங்கள் இருக்குது. எதுக்கு? அசைவத்துக்குன்னு சொல்றதுக்கு. சரியா?
அப்போ இத்தனை காரணங்கள் இருந்தும் அதைத்தான் நம்ம என்ன பண்றோம், விரும்பி சாப்பிடுறோம். சரி, அடுத்து இன்னும் ஒண்ணு சொல்றேன். இப்போ இதுல எல்லாம் நிறைய பேர் கருத்து சொல்லுவாங்க, மாமிசம் சாப்பிட்டாதான் உடம்புல சத்து பிடிக்கும், சரியா, உடம்பு பலமா இருக்கும் அப்படின்னு. அது கிடையவே கிடையாது, அது நம்மளுடைய கற்பனை. சரியா? இப்போ முருங்கைக்கீரை தெரியுமா? முருங்கைக்கீரை, முருங்கையை நட்டவன் வெறுங்கையோடு போவான், ஒரு பழமொழி தெரியுமாமா? ஏன் வெறுங்கையோடு போயிருமா? ஒண்ணுமே இல்லாம பேரும் அப்படி கிடையாது. சூப்பர், நம்ம அக்கா இருக்காங்க டான்னு பதில் சொல்றதுக்கு. நோய் இல்லாம கம்பு ஊன மாட்டான், வெறுங்கையோட போவான்னா கம்பு ஊனிட்டு நடக்க மாட்டான். உடல் ஆரோக்கியம் இருக்கு, நிமிர்ந்து நடப்பான், கூணு விழாது. ஆரோக்கியம் அதிக காலத்துக்கு இருக்கும், கூணு விழாது, சீக்கிரம் தள்ளாடாது, கிடுகிடுன்னு ஆடிக்கிட்டு பேலன்ஸ் இல்லாம போவாது. சரியா? நிமிர்ந்து நடப்பான், நல்லா இருப்பான்னு அர்த்தம். அப்ப முருங்கையை நட்டால், வீட்டுல நட்டான்னா நட்டு வச்சாக்கல இவனுக்கு ஆக போறது இல்ல, அது இருந்தா அது தினமும் சாப்பிடுவான்னு அர்த்தம். சரியா? இப்போ மாமிசத்துல இருக்கிற சத்துக்களை காட்டிலும் 18 மடங்கு சத்துக்கள் முருங்கைக்கீரையில இருக்குது. சரியா? முருங்கைக்கீரையில 18 மடங்கு இருக்குது. இப்ப நீங்க உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தா வாங்குவீங்களா, 10,000 ரூபாய் கொடுத்தா வாங்குவீங்களா? 10,000 ரூபாய் கொடுத்தாதான் வாங்கணும்னு தோணும். அப்படிதானே இருக்கும். இந்த வரிசையில 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, இந்த வரிசையில 10,000 ரூபாய் கொடுக்குறாங்க, எந்த வரிசையில போய் நிப்பீங்க? 10,000 கொடுக்குற வரிசையில. ஆனா சாப்பாட்டுல இந்த வரிசையில மட்டன் போடுறாங்க, இந்த வரிசையில முருங்கை கஞ்சி ஊத்துறாங்க, எந்த வரிசையில போய் நிப்பீங்க? மட்டன்ல கூட்டம் நிறைய இருப்பீங்க. இப்போ நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு, நாங்க முருங்கை கஞ்சிக்கு தான் போவோம். அது தெரியணும்னு சொல்றேன், புரியுதா? அது ஒரு பங்கு, இது 18 பங்கு, புரியுதா? அப்ப நம்ம சொல்லி வளர்க்கணும், நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி வளர்க்கணும், நம்மளும் அதுல மாறணும். அதுல மாறாம நம்ம மாறாம பிள்ளைங்களை மாற்ற முடியாது. பிள்ளைங்களுக்கு சொல்லணும், இதெல்லாம் இப்படி இருக்குடா, அதனால இதெல்லாம் செய்யாதீங்க அப்படிங்கிற அந்த வித்தியாசத்தெல்லாம் சொன்னீங்கன்னா அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க. இப்ப உள்ள பிள்ளைங்களாம் நம்மளை விடலாம் டாப்பர். சரியா? நல்லா பண்ணுவாங்க, சொன்னா புரிஞ்சுக்கிடுவாங்க. சரி, அப்போ சாப்பாட்டுல அசைவம்னா என்ன, சைவம்னா என்ன அப்படிங்கிறதுக்கு இத்தனை காரணங்கள் இருக்குது. ஆனா இதை சொன்னாதான் மாறணும் அப்படிங்கிறது கிடையாது. சொல்லாமலே மாறணும், சொல்லாமலே தெரிஞ்சிருக்கணும், புரியுதா? ஆனா இது தெரியறது இல்லை, அதனால நம்ம இதை இன்னைக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னது. சரியா? எங்க குழந்தைங்களுக்குலாம் இப்படிதான் சொல்லிக் கொடுப்போம். இதை சொல்லிக் கொடுத்தீங்கன்னா அந்த பிள்ளைங்க யாருமே சாப்பிட மாட்டாங்க வீட்டுல. சரியா? அடுத்து வீட்டுல இருந்து சண்டை வரும், நீ எதுக்கு அவனை கெடுக்க, பள்ளிக்கூடத்துக்கே போக வேண்டாம், அந்த வகுப்புக்கே போவாத. நிறைய அதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கிறோம். சரியா? பிறகு அதுக்கு அடுத்து தான் பெரியவங்களுக்கு கிளாஸ் வச்சோம், பிறகு பெரியவங்களுக்கு எடுக்கும், அப்படித்தான் ஆகும். ஆனா ஒரு சில வீட்டுல சின்னவங்க சொன்னாலே பெரியவங்க கேட்கிறாங்க, அது ஏத்து சரிப்பா இப்படி இருக்குதா அப்படின்னு ஏத்துக்கிட்டு அவங்கள விட்டுடுறாங்க. அதெல்லாம் நல்ல வீடுலாம் இருக்குது. பொதுவா சொல்றோம், மக்கள் மத்தியில அசைவம் மாமிசம் சாப்பிட்டால் உடலுக்கு ஆரோக்கியம், சத்து கிடைக்கும், உடல் வலிமை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதை விட காய்கறிகள்ல அதிக சத்துக்கள் இருக்குது, அதை சாப்பிடும் விதமாக சாப்பிடணும். சரி, இப்ப முருங்கை கஞ்சின்னு சொன்னோம், அப்படித்தானே? முருங்கை கஞ்சி எப்படி போடுவீங்க? இன்னும் சமையலுக்குள்ள போவோம். நான் சொல்ற மெத்தட் உங்களுக்கு யாருக்கும் தெரியாது, சொல்லவும் மாட்டீங்க. சூப் எப்படி போடுவீங்க? போட்டு முருங்கை எப்படி போடுவீங்கன்னு கேட்டேன். உருவீங்கல்ல இலையெல்லாம், அதைத்தான் செய்யக்கூடாது, அதைத்தான் செய்யக்கூடாது. அந்த குச்சியோட போடணும். நீங்க யாரு முருங்கை இலை பறிச்சுட்டு வந்தீங்களோ, முருங்கை கொப்பை ஒடிச்சுட்டு வந்து அதை கழுவிட்டு அந்த இணுங்கிணுங்க தானே உருவீங்க, அந்த குச்சியோட வெட்டி போடணும். ஒத்த ஒத்த இலையா உருவக்கூடாது. குச்சியில தான் ரொம்ப சத்து. அப்படியே வைக்கலாம், குச்சி உள்ள போட்டாலும் அது வெந்துடும், வெந்துருச்சுனால உள்ள இறக்கிறோம். சரியா? குச்சியோட போடணும். நீங்க சின்னது இந்த மிளகு சீரகம்லாம் சரிதான், ஆனா குச்சி இருக்கணும். வேலை மிச்சம்மா, உருவப்படி வேலை மிச்சம். சரியா? அப்படி செஞ்சா அது சத்து அதிகம். அதே மாதிரிதான் காய்கறிகள்லையும்
எந்த காய்கறியை எப்படி வேக வைக்கணும், எந்த காய்கறியை எவ்வளவு பக்குவத்தில் இருக்கணும் அப்படின்லாம் இருக்குது. அரைக்குறையாக வேக வைக்க காய்கறிகள், முழுமையுமா வேக வைக்கக்கூடிய காய், இப்படிலாம் இருக்குது. அப்படிலாம் இருக்கணும்னா இந்த மாதிரி டைட்டிஷியன் ஒருத்தவங்களை கூட்டு வந்து ஒரு நாளைக்கு பாடம் எடுக்க சொல்லுவோம். சரியா? அவங்க சொல்லுவாங்க இந்த காயை இவ்வளவுதான் வேக வைக்கணும்னு. ஆனா பொதுவா எல்லா காய்கறிகளுமே 3/4 வேக்காடு போதும். சரியா? அரை வேக்காடுன்னா பிள்ளைங்களாம் துப்பிரும். சரியா? ஒரு 3/4 பாகம் வெந்திருந்தாலே போதும். இந்த மாதிரி இருந்து பச்சையா சாப்பிடலாம். பச்சையா சாப்பிடக்கூடிய காய்கறிகளாம் சாப்பிடலாம். சரியா? கத்திரிக்காய் பச்சையா சாப்பிடுவீங்களா? வெண்டைக்காய் சாப்பிடலாம். சரி, கத்தரி அப்படின்னா என்ன அர்த்தம்? கத்தரி அப்படின்னா நிறைய அர்த்தம் இருக்கு. அதான கத்தரி. பெரிய இதுக்கு கத்தரின்னு வந்துச்சு. கத்தரிப்பான கத்தரிங்கிறோம். இதை ஏன் கத்தரி காய்ங்கிறோம்? சொல்லுங்கம்மா. இது காரண பேர் தான்மா, காரண பேர் தான். சரியா? இந்த கத்தரி யாருக்கெல்லாம் பிடிக்காது சொல்லுங்க பாப்போம். கத்தரிக்காய் யாருக்கு பிடிக்காது? கிடையாது. கத்தரி அது கேன்சரை குணப்படுத்தும். கேன்சரை குணப்படுத்தும் கத்தரிக்காய். சரியா? கண்டங்கத்திரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது என்ன அர்த்தம்? அப்போ சளிக்கு சாப்பிடுவாங்க. கண்டங்கத்திரின்னா என்ன அர்த்தம்? கண்டம்னா இது அதுல வரக்கூடிய கேன்சரை குணப்படுத்தக்கூடியது கண்டங்கத்திரி. கண்டத்துல வரக்கூடிய கேன்சரை, அதுல வரக்கூடிய கேன்சர் மட்டும் இல்ல, கண்டத்துல வரக்கூடிய நோய்களை எல்லாமே குணப்படுத்துவது கண்டங்கத்திரி. அது சாப்பிட்டா அது கணக்கும். அதான் சளிக்கு கொடுக்குறோம். அதான் கண்டங்கத்திரியை சளிக்கு போடுறோம். ஏன்னா சளி இங்கே தானே கட்டுது, அதுக்காக தான் அதை போடுறோம். சரியா? கத்தரி ரொம்ப நல்லது. ஆனால் பிள்ளைங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். கத்திரிக்காய் வடுவடுன்னு இருக்கும், சாப்பிடாத, தூர் எடுத்து வச்சு பழக்கி இருக்கா இல்லையா? தக்காளி தோல் முதற்கொண்டு எடுத்து வெளியில் எடுத்து வச்சு 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 பழக்கி ரசம் மாதிரி சாம்பார் வச்சு சாப்பிட்றோம். ஒரு காய்கறியும் சாப்பிடாம வேறு எப்படி நோய் குணமாகும்? அடுத்து காய்கறிகளில் தான் நிறைய நார்ச்சத்துக்கள் இருக்கு. அதை சாப்பிட்டாதான் மலச்சிக்கல் போகும். மலம் வெளியில் ஃப்ரீயாக போகும். காய்கறியை பூரா ஒதுக்கி வச்சாச்சுன்னா பிறகு எப்படி மலச்சிக்கல் தீரும்? புரியுதா? அப்போ தண்ணி அதிகமாக குடிக்கணும், காய்கறிகள் நார்ச்சத்து அதிகமாக சாப்பிடணும். இப்படி உள்ள சத்துக்களை எல்லாம் நல்லா சாப்பிடணும். சரியா? இது காலையிலனாலும் சரி, மதியனாலும் சரி, இரவுனாலும் சரி, அது உங்கள் முறைகள் எப்படியோ. சரியா? 3 நேரம் சாப்பிட்டாலும் சரி, 5 நேரம் சாப்பிட்றவங்களா இருந்தாலும் சரி, சரியா, 1 நேரம் சாப்பிட்றவங்களா இருந்தாலும் சரி, அது உங்களுடைய பழக்க வழக்கம். ஆனால் சாப்பாடுங்கிறது உடலுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு தான். சரியா? உடல் சாப்பாட்டையே சார்ந்து இருக்கிறதுங்கிறது கிடையாது. 1 நேரம் சாப்பிட்டாலும் போதும். நம்ம அந்த வழிபாடு 6 மணிக்கு முன்னே நம்ம பண்றதுனால அந்த பிராண சக்தி நமக்கு அதிகமாக கிடைக்கிறதுனால நம்ம உடல் எனர்ஜியோட தான் இருக்குமே தவிர சோர்வு ஆகாது. சரியா? அதனால எப்பவும் எனர்ஜெட்டிக்காக தான் இருப்போமே தவிர சோர்ந்து போக மாட்டோம். ஏன்னா பெருமான் கூட இருக்கிறோம். பெருமானை தானே வழுத்தி உட்கார்ந்து இருக்கிறோம். அப்படிங்கும்போது பெருமான் எப்படி இருப்பாரோ அதே குணத்துல நம்மளும் சார்ந்ததின் வண்ணம் தானே நம்ம சொல்றோம். அவரை சார சார நம்மளும் அது மாதிரி ஆயிடுவோம். ஏன் அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், முனிவர்கள்லாம் தவம் பண்றாங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டா உட்கார்ந்து தவம் பண்றாங்க. எத்தனை வருஷமா நிட்டையில கூடி இருந்தாரு திருமூலர். இடையில இடையில 3 நேரத்துக்கு எந்திரிச்சு சாப்பிட்டுட்டா போய் உட்கார்ந்தாரு? கிடையவே கிடையாது. அதனால சாப்பாடு அப்படிங்கிறது காரணம் கிடையாது. அதனால 3 நேரம் சாப்பிடணும் அப்படி இப்படிங்கிறது சொல்லக்கூடாது. சரியா? வழிபாட்டில் அழுந்த சாப்பாடு குறையும், ஆட்டோமேட்டிக்காவே குறைஞ்சிரும். உடம்பு குறைக்கணும்னே தேவையே கிடையாது. புரியுதா? அதனால காலையில் எழுந்த உடனே வழிபாடுகளை எல்லாம் முடிச்சு, பிள்ளைங்க படிக்கிறாங்களா படிச்சுட்டு நீர் ஆகாரம் பருகி செய்ய சொல்லலாம். சாப்பாடு ஸ்கூலுக்கு போக சொல்லலாம். அதே மாதிரி பெண்களாக இருந்தால் அந்த வீட்டு வேலைகளை எல்லாம் செய்யலாம். சரியா? இது காலையில் உள்ளது. சரியா? இன்னும் அந்த பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுக்கு உண்டான மந்திரம் இருக்குது. நம்ம சாப்பிட்றதா இருந்தால் என்ன மந்திரம் சொல்லிட்டு சாப்பிடணும்
அப்படிங்கிறதுக்கு இருக்குது. நீராகாரம் பருகுனாலும் என்ன மந்திரம் சொல்லிட்டு நீராகாரம் பருகணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அடுத்து தூத்து தொளிச்சு கோலம்லாம் போடுவீங்க இல்லையா, அதெல்லாம் அடுப்படிக்கு போறதுக்கு முன்னே செஞ்சிருவீங்க அப்படித்தானே. ஆனா பூஜை செய்யறதுக்கு முன்னே வெளியில தூத்து தொளிச்சிடணும். நீங்க அனுஷ்டானம் பண்றதா இருந்தாலும் வெளியில தூத்து தொளிச்சுட்டு வந்ததும் அனுஷ்டானம் பண்ண உட்காரணும். சரியா? வாசல் பெருக்காம இது பண்ணக்கூடாது. ஆமா இருக்கு, இன்னும் இருக்கு. இன்னும் தூங்குறது வரைக்கும் சொல்லணும்ல. இப்ப காலையில தானே நின்றுகிட்டு இருக்கிறோம், இன்னும் இருக்குது. சரியா? நான் இந்த வகுப்போட முடிச்சிடலாமான்னு நினைச்சேன். மந்திரத்தை இதை போட்டு விடுறேன். சரி.